ஸ்டமக் ப்ளோட்டிங் இருக்கா? கொஞ்சம் சாப்பிட்ட உடனேயுமே வயிறு வந்து டைட் ஆகிடுற மாதிரி, வெயிட் ஆகிடுற மாதிரி, ஸ்டமக் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, அதுலேயே கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி, இந்த மாதிரி. இந்த மாதிரி வயிற்று பொருமல், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், சாப்பிட்ட உடனே நீங்கள் அந்த மாதிரி ஸ்டமக் ப்ளோட் ஆகிடுற மாதிரி, கேஸ் ஃபார்ம் ஆகிடுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ இது எதோட சிம்டம்? இது ஏதாவது வியாதியோட அறிகுறியா? இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இதை எப்படி தீர்க்கணும்? இதை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளாக்கணுமா? இதுக்கான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே உங்களுக்கு வயிறு ப்ளோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற பிரச்சனைகளும் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். காலை உணவு சாப்பிட்ட உடனேயுமே டெஃபினட்டாக கொஞ்சம் நேரம் போய் படுத்துக்கலான்ற ஒரு உணர்வு இருக்கும். நைட்டில் தூக்கம் கம்மியாக இருந்தால் கூட அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணி 11 மணிக்குள்ளே 10-11 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும். டீப் ஸ்லீப்பாக இருக்கும். அல்லது ஒரு அரை மணி நேரமாவது படுத்து எந்திரிச்சா தான் என்னால் அடுத்த வேலை செய்ய முடியுன்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பாடி பெயின் அதிகமாக இருக்கும். மசில்ஸ் உடம்புல அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் அடித்து போட்ட மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும். யாராவது பிடிச்சு விட்டால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இனிப்பு சுவை அதிகமாக விரும்புவீங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது உங்களோட கண்ட்ரோலை பொறுத்த விஷயம். ஆனால் இனிப்பு சுவை அதிகமாக பிடிச்சிட்ருக்கும், கேட்கும். பாடி டேஸ்ட் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். சிலர் வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மசில்களுக்குள்ளே அந்த வலிக்குது இல்லைங்களா, அந்த இடங்களை உள்ளுக்குள்ளே கட்டிகள் மாதிரி உருண்டையாக கட்டிகள் மாதிரி இருக்கும். ப்ரெஷர் கொடுத்தா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்வெல்லிங்ஸ். அது மட்டும் இல்லை, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருப்பீங்க. அடிவயிறு எப்போவுமே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஈஸியாக டயர்ட் ஆகிடுற மாதிரி இருப்பீங்க. நைட்டில் தூக்கத்தை விட அந்த பகல் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். லேசினஸ், அதாவது சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரீசண்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, யாராவது ஏதாவது பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவனிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். லேசாக மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்கும் கண்கள். நாவில் வந்து அந்த படலம் வந்து மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். இது மண்ணீரல் சம்மந்தமான பிரச்சனையோட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.